ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபார்மில் இருக்க பீஜனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் ஆச்சு பீஜன் வீடியோ போட்டுட்டு. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இப்போ ப்ராக்களை பற்றி வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி. அதான் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான். நம்ம ஏற்கனவே நம்ம வியூவர்ஸுக்கு தெரியும் நம்ம கூடு செட் பண்ணியிருக்கிறது, எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நான் இப்போ சொல்லுவேன், நம்ம ஃபேன்சி புறாக்கள் எல்லாம் தனியாக ஒரு 3:2 அதே மாதிரி ஒவ்வொரு செப்பரேட் கேஜி செட் பண்ணி அப்படி ப்ரீடிங் பர்பஸுக்காகவும் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காகவும் அதை செப்பரேட் பண்ணி போட்டிருக்கான். அது இப்போ பரவாயில்ல, நல்லா ப்ரீடாக இருக்குது, நிறைய எக் பண்ணியிருக்கு, சிக்ஸ் இருக்குது, பரவாயில்ல. நோய்களும் நமக்கு என்னென்னா கேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒன்றுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்திருந்தாலும் உடனே மெடிசன் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. அதனால தான் அந்த கேஜ் செட்டப்புக்கு மாற்றினது. அதுவும் இல்லாமல் ஃபேன்சி புறாக்களுக்கு சீக்கிரம் நோய் அஃபெக்ட் ஆகுது. கூடுதலாக குளிர் இருந்தால், அதே மாதிரி இந்த புறா மிக்ஸு, நம்ம சாப்பாடு மிக்ஸு வாங்கி கொடுத்தா அதிலேருந்து அந்த தூசி இருந்து அதிலேருந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே நாங்கள் லேர்ன் பண்ணி நிறைய இதை பற்றி படித்து இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா நாங்கள் கரெக்ட் பண்ணி இப்போ நமக்கு நோய்கள் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லலாம். நோய்கள் சுத்தமாக இல்லை. நம்ம கரெக்டாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு டிவார்மிங் கொடுக்குறோம். இப்போ அது நமக்கு என்ன சொன்னால், இப்போ ரெகுலர் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் சாப்பாடு கொடுக்குது, காலையில் தண்ணி வைப்போம். ஒரு 9 மணி அளவில் தண்ணி வச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு வச்சு கொடுக்குது, அவ்வளோதான். இல்லைனா நம்ம 2 நேரம் சாப்பாடு கொடுத்துருந்தோம், அந்த 2 நேரம் சாப்பாடு கொடுக்க மாட்டோம். இப்போ மத்தியானம் மட்டும், காலையில் தண்ணி வைக்கிது, மத்தியானம் சாப்பாடு கொடுக்குது, அதுக்கப்புறம் சாயங்காலம் தண்ணி எடுத்து மாட்டோம். அந்த சாப்பாடு இருந்தால் காலையில் க்ளீன் பண்ணி சாப்பாடெல்லாம் எடுத்து வெளியே அது வேறு ஏதாவது கோழிக்கா ஏதாவது போட்டுட்டு திரும்ப தண்ணி வைக்கிது, அதே மாதிரி. இப்போ நோய்கள் சுத்தமாக இல்லை. நிறைய என்ன சொல்லுது, சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லோரும் கேட்பாங்க, ஏன் இதை போட்டு நீங்கள் இவ்வளோ இந்த சாப்பாடுகள்லாம் இவ்வளோ செலவு பண்ணுது, உங்களுக்கு இதில் இது வருமானம் வருமா அப்படின்லாம் கேட்பணும். புறா வளர்த்தது கண்டிப்பாக வருமானத்துக்கு வேண்டிய இல்லை. அது ஒரு பெட்டாக நமக்கு அது என்ன சொல்லுது, அது புறா வளர்த்துறவங்களுக்கு தான் புறா பற்றி தெரியும். மற்றபடி பிஸ்னஸ் மோட்டியில் யாருமே 100க்கு 90% ஆட்களும் கண்டிப்பாக அதை ஒரு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக அது ஒரு பிஸ்னஸ் மோட்டியில் வளர்த்த மாட்டணும். புறா வளர்த்துறவங்களுக்கு தான் புறாயை பற்றி தெரியும். அது கண்டிப்பாக பிஸ்னஸ் மோட்டியில் வளர்த்த மாட்டணும். நம்ம ஒரு ஹாபி அப்படி வளர்த்தது தான். நம்ம இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபேன்சி புறாக்களில் ஃபேண்டேலு, ஆஸ்திரேலியன், சீராஸு, முதினா, பிடி கோமர் சிக்ஸ் எல்லாம் நிறைய வெளியே இருக்குது. நாங்கள் என்ன கேஜுக்குள்ளே விடலை. அது கொஞ்சம் அடல்ட்டான பிறகு தான். அது ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரீடிங் பர்பஸ் என்னென்னா, இது கிராஸ் ப்ரீட் ஆகக்கூடாது இல்லை. வேறு ஒரு நிறைய நம்ம நிறைய வெளியே இருக்கிறதுனால, கிராஸ் ப்ரீட் ஆக இருக்கிறதுனால ஒரே இதை பண்ணதுக்காக தான் உள்ள கேஜ் செட்டப்பில் கொண்டு விடுவோம். மற்றபடி உள்ளதெல்லாம் ஃபேண்டேலு இதெல்லாம் வெளியே தான். ஃபேண்டேலு, சீராஸ், ஆஸ்திரேலியா இதெல்லாம் வெளியே தான். வெளியேன்னு சொன்னால் அந்த 20 அடி ஹாலுக்குள்ளேயே சின்ன சின்னதாட்டு கூடுகள் அவங்களே போய் எங்கேயாவது கூடு கட்டி முட்டை போடுறது மாதிரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். மறுபடி சாப்பாடு இப்போ வந்துட்டு முதல்ல நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்னது மாதிரி அந்த ப்ரா மிக்ஸ் வாங்கி கொடுக்கறது கிடையாது. நாங்களே தானியங்கள் வாங்கி ஒரு 5-6 தானியங்களை வாங்கி அதை